கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி இருக்க ஒருவன் என்று சொல்லி எழுதுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா, அதாவது கிறிஸ்துவனுடைய செயல்பாட்டின்படி நடந்தா, கிறிஸ்து சொன்னபடி நடந்தா, கிறிஸ்து பிரியமானபடி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேத புஸ்தகத்திலே அவரை பற்றி அதிகமா எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பிரியமாய், கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நடந்தா அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நியூ புது புது சிருஷ்டி. அவன் பழைய சுவாபங்கள், பழைய வாழ்க்கைகள், பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் இருப்பதை நாம் விரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அவன் பழைய செத்த கிரியெல்லாம் அவனை விட்டு விலகிறதுங்க. அவன் ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு, ஆண்டவரே, நான் உமக்குள்ள வாழ விரும்புகிறேன், உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற விரும்புகிறேன், உம்மை சார்ந்திருக்க விரும்புகிறேன், உமக்குள்ள பலனடைய விரும்புகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருந்தா பழைய சுவாபங்கள், கெட்ட சுவாபங்கள், எல்லா கிரியைகளும் நம்மளை விட்டு விலகி ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை நிரப்பும். பிரியமானவர்களே, எல்லாம் புதுசாயிடும். நீங்க எதெல்லாம் பழசா இருக்கு, ஐயோ இதெல்லாம் என்னை விட்டு போகலையே, இந்த வார்த்தை என்னை விட்டு போகல, இந்த சிந்தனை என்னை விட்டு போகல, இந்த பேட் ஹேபிட் என்னை விட்டு போகல, ஐயோ நான் எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் படுறேன், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறேன்னு, ஐயோ இது மாறாதான் நீங்க நினைக்கலாம்ல. அதெல்லாம் உங்களை விட்டு மாறுவதற்கு ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தா எல்லாம் புதுசாயிரும். கட்டாயம் கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. பழைய காரியங்கள்லாம் ஒளிந்து போகட்டும். உமக்குள்ளே நாங்கள் பலனடைய உதவி செய்யும். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.